ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற ரைஸை விட இந்த மாதிரி திணை அரிசி வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திணை அரிசியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் அரைக்கிற மாவு இட்லியும் வரும், தோசையும் வரும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை உங்ககிட்ட இந்த அரிசியிலேயே ஒரே ஒரு அரிசி மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. அப்போ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் தான் போடணும். என்கிட்ட வந்து 5 வகை திணை அரிசி இருக்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். ஆழாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆழாக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கிளாஸோ எடுத்துக்கலாம். கிளாஸ்லேயே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி திணை அரிசியும் கூட சேர்த்துட்டு நம்ம செய்கிறதுனால அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம திணை அரிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூட கொழுப்பை வந்து குறைக்கிறது, புற்றுநோய் ஏற்படாமலும் தடுக்குது. இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இது கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். இது டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இந்த திணை அரிசிகள்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து இந்த அரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்து 5 ஆழாக்கு திணை அரிசிகள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஒரே ஒரு ஆழாக்கு ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குண்டு சம்பா அரிசி போடுறோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட் மாதிரி தான் நம்ம போடுவோம். நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு நம்ம அரிசி எப்படி அளப்போம், பச்சரிசி ஆட் பண்ணுவோம். இதில் பச்சரிசிலாம் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இதுவே ஒரு அரிசி வகை தானே, அதனால் பச்சரிசிலாம் ஆட் பண்ண வேண்டாம். இந்த அரிசி மட்டும் 5 ஆழாக்கு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மாவும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சிருச்சு. அதாவது என்னோடய கை வந்து நல்லா புளிக்கும், அதனால் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா வீட்டில் வந்து இட்லிக்கு பதிலாக தோசையை தான் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அதனால் நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து தோசை பேன் வச்சுருக்கேன். இதில் எனக்கு தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணி தோசையை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். பட் கார சட்னி சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.